கொஞ்சோண்டு சோறு நீ மீதி வச்சிருந்தீன்னா உன் இலையை ஓப்பன் பண்ணுற நாய் அந்த சோறை சாப்பிடும்போது உன்னை நினச்சிக்கிட்டே சாப்பிடும். எந்த மகராசனும் நமக்கு இவ்வளவு சோறு வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே சாப்பிடும். நீ இலையை சுத்தமாக கழுவி போட்டிருந்தீன்னா அந்த நாய் ஓப்பன் பண்ணிட்டு என்ன நினைக்கும்? நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்குமா? நினைக்காத. ஒரு நாய்கிட்டே நாயின்னு நீ திட்டு வாங்கக்கூடாதுடா. அதனால அந்த ஒரு கை சோறை நீ மீதி வைடா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்ன அந்த வாக்கியம் இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய இலக்கியமாக இருக்கு. விவசாயிகளை மதிப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது என் தாய் கொடுத்த அந்த வாசகம். மனித நேயம்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு மனிதனின் உணர்வுகளை முழுமையாக மதிப்பது, அதுதான் மனித நேயம். இந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்டு அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன் பின்னாடி போய் நிற்பேன்.